பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து. பாருங்க, பிரயோஜனமா இருக்கு. உங்களுக்கு எது பிரயோஜனம்னு உங்களுக்கு தெரியாது. உங்களை உண்டாக்கிய தேவனுக்கு தெரியும். உங்களுக்கு உங்களுடைய தற்சமய தேவை மட்டும்தான் தெரியும். ஆனா உங்களுடைய எதிர்கால தேவை கர்த்தருக்கு தெரியும். இப்ப பிள்ளைங்கள படி படி படின்னு அடி அடி அடிச்சாலும் என்ன பண்ணாது? படிக்காது. படிக்காம விட்டுருவாங்க ஒரு சில பேரு. அப்புறம் பின்னாடி தெரியும், ஆஹா ஏன்டா அப்படி படிக்காம விட்டோம்னு கஷ்டப்படுறப்ப தெரியும். இப்போ பிரயோஜனத்துக்காக கர்த்தர் என்ன பண்றாருன்னா உங்களை கடிந்து கொண்டு போதிக்கிறார். ஒரு சில நேரத்துல பேசும்போது வசனத்தின் மூலியமா கர்த்தர் பேசும்பொழுது ஒரு சில பேருக்கு தாங்கவே முடியல, ஒரு சில சகிச்சுக்கிற முடியல, ஒரு சில கோபம் வருது. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, எந்திரிச்சு சபையை விட்டே போயிடுறோம்டா, நாங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அது கர்த்தர் பேசுறான்றது அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, ஜீரணிக்க முடியல. ஏன்னா அவர்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை பார்த்துட்டாங்க. இப்ப கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பன் வந்து பேசும்போது அவர்களால் என்ன பண்ண முடியல, சகிச்சு கொள்ள முடியல. நான் சொல்றேன், சகிச்சு நீங்க வசனத்தை கேட்டீங்கன்னா உருவாக்கப்படுவீர்கள், உருமாற்றம் அடைவீர்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் கொடுக்கின்ற அடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எடுத்து வாசிங்களேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடாதனதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இனி பாவம் செய்யாதே என்றார். அப்ப இயேசு தேவாலயத்துல ஒருத்தவனை பாக்குறாரு. யாரு? பெதஸ்தா குளத்தருகே 38 வருஷமா வியாதியா கடந்த ஒருத்தவனை சுகமாக்கிட்டாரு. இப்ப அவன் எங்க வந்திருக்கிறான்? தேவாலயத்துக்கு வந்திருக்கிறான். தேவாலயத்துல அவனை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு என்ன செய்யாத, பாவம் செய்யாத. அப்ப கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, போதனையை கொடுக்கிறார். என்ன போதனை? உங்களை கண்டித்து உணர்த்துகின்ற போதனை ஆலயத்திலிருந்து தான் வருகிறது. இது செகண்ட் ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம், பாவத்தை குறித்து கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களுக்கு உணர்த்துகிறார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகின்ற ஒரு இடம், கர்த்தர் உணர்த்துகின்ற ஒரு இடம் என்னன்னா தேவாலயம். இங்க வராட்டுனா உங்களுக்கு பாவம் எதுனே தெரியாது. இது இங்க வராட்டுனா உங்களுக்கு பரிசுத்த வாழ்வு எதுனே தெரியாது. இங்க வராட்டுனா நீதி எது அநீதி எது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த உலகம் அநீதியை நீதினு சொல்லுது, பாவத்தை பரிசுத்தம்னு சொல்லுது. இங்க வந்தீங்கன்னா கர்த்தர் எதை பாவம்னு சொல்றாரு, எதை பரிசுத்தம்னு சொல்றாருன்னு வசனத்தின் அடிப்படையில கர்த்தர் உங்களுக்கு விளக்கி காட்டுவார். அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சதெல்லாம் உங்களுக்கு உணர்த்தப்படும். நம்ம நல்லது நினைச்சு செஞ்சதெல்லாம் தீமையான செஞ்சிருக்கிறோம், நம்ம நிறைய பாவங்களை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உணர்வடைஞ்சு உங்களோட கேரக்டர் நல்லபடியாக மாற்றப்படுகின்ற ஒரு இடம். போதனை மூலமாக கர்த்தர் உங்களோட கேரக்டர் என்ன பண்றாரு, மாற்றுகின்றார். அப்ப பாவம் செய்யாதே என்று போதிக்கிற இடம் தான் தேவனுடைய ஆலயம். பாருங்க, ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. எரேமியா 3ஆம் அதிகாரம், எரேமியா 3ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை வாசிங்க. சீர்கெட்ட பிள்ளைகளே, பாருங்க சீர்கெட்டு இருந்தாலும் யாரு? கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். நீங்க சீர்கெட்டு போனா கூட உங்களை விடவே மாட்டார். உங்களை எப்படி கூப்பிட்டு வந்துருவார்? ஏன்னா நீங்க அவருடைய பிள்ளைகள். வாசிங்க. திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து. எங்க அழைத்து கொண்டு வந்து? சீயோன் என்பது தேவனுடைய நகரம். சீயோன் என்பது சபையை குறிக்கிறது. சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். உங்களுக்கு என், சொல்லுங்க, இருதயத்திற்கு, உங்கள் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்கள் அல்ல, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்கள் அப்படின்னா சந்தோஷம், எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம், எப்படியா இருந்துக்கலாம். ஆனா வெள்ளையும் சொல்லியும் போட்டு என்ன பண்ணிடணும், வந்துடணும். நீ ஜாதி பாக்குறத விட மாட்டேன், நீ சினிமா பாக்குறத விட மாட்டேன், இன்னும் நீ வந்து கெட்ட வார்த்தை பேசுறத விட மாட்டேன், குடிக்கிறத விட மாட்டேன், எதுவுமே விட மாட்டேன். ஆனா ஞாயிற்றுக்கிழமையான வெள்ளையும் சொல்லியும் போட்டு வந்தா ஒரு பரிசுத்தவான். ஒரு மாயமான ஒரு தோற்றத்தை காண்பித்து நீ வந்து மனுஷனை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், பாஸ்டரை ஏமாத்தலாம், கர்த்தரை ஏமாத்த முடியாது. கர்த்தரை ஏமாற்ற முடியாது. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை நான் உனக்கு என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கர்த்தர் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். எங்க ஆலயத்துல வரும்பொழுதுதான் கர்த்தர் போதிக்கிற போதகர் மூலமாக உங்களோட என்ன பண்றாரு, பேசி எச்சரிக்கின்றார், பாவம் செய்யாதே என்று சொல்லி. பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட எடுத்து வாசிங்க. ஏசாயா 48, ஏசாயா 48:17 வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து. பாருங்க, பிரயோஜனமா இருக்கு. உங்களுக்கு எது பிரயோஜனம்னு உங்களுக்கு தெரியாது. உங்களை உண்டாக்கிய தேவனுக்கு தெரியும். உங்களுக்கு உங்களுடைய தற்சமய தேவை மட்டும்தான் தெரியும். ஆனா உங்களுடைய எதிர்கால தேவை கர்த்தருக்கு தெரியும். இப்ப பிள்ளைங்களை படி படி படின்னு அடி அடி அடிச்சாலும் என்ன பண்ணாது, படிக்காது.
படிக்காம விட்டுருவாங்க ஒரு சில பேரு. அப்புறம் பின்னாடி தெரியும், ஆஹா ஏன்டா அப்படி படிக்காம விட்டோம்னு கஷ்டப்படுறப்ப தெரியும். இப்போ புரோஜனத்துக்காக கர்த்தர் என்ன பண்றாருன்னா உங்களை கடிந்து கொண்டு போதிக்கிறார். ஒரு சில நேரத்துல பேசும்போது வசனத்தின் மூலியமா கர்த்தர் பேசும் பொழுது ஒரு சில பேருக்கு தாங்கவே முடியல, ஒரு சில சகிச்சுக்கிற முடியல, ஒரு சில கோபம் வருது. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, எந்திரிச்சு சபையை விட்டே போயிடுறோம்டா, நாங்க என்ன எப்படி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அது கர்த்தர் பேசுறான்றது அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, ஜீரணிக்க முடியல. ஏன்னா அவர்களுடைய இறுதியத்தை கேட்ட மேய்ப்பர்களை பார்த்துட்டாங்க. இப்ப கர்த்தருடைய இறுதியத்தை கேட்ட மேய்ப்பன் வந்து பேசும்போது அவர்கள் என்ன பண்ண முடியல, சகிச்சுக்கொள்ள முடியல. நான் சொல்றேன், சகிச்சு நீங்க வசனத்தை கேட்டீங்கன்னா உருவாக்கப்படுவீர்கள், உருமாற்றம் அடைவீர்கள். பாருங்க, ஒரு சிற்பி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு கல்லை வந்து செதுக்கி கொண்டு இருக்கின்றார். அந்த சிற்பியை பார்த்து ஒரு நபர் கேட்டாராம், என்னையா ஒன்றுக்கும் உதவாத ஒரு கோரமான கல்லை எடுத்து அடிச்சு செதுக்கிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த சிற்பி சொன்னாரா, எப்பா இது உன்னுடைய பார்வைக்கு தான் ஒன்றுக்கும் உதவாத கோரமான கல்லு, என்னுடைய பார்வைக்கு இது என்னன்னா இது ஒரு அழகான சிற்பம். இந்த கோரமான கொடூரமான கல்லுக்குள்ள ஒரு அழகான சிற்பம் ஒளிஞ்சிருக்குது. இப்ப என்னுடைய சிற்ப திறமையினாலே ஒளிய வச்சு சுத்தியில வச்சு அந்த சிற்பத்திற்கு தேவையில்லாத காரியங்கள்லாம் உடைச்சு நீக்கின பிறகு இப்பொழுது என்ன உண்டாகுது, சிற்பம் உண்டாயிருது அப்படின்னு சொன்னாராம். பாருங்க, ஒவ்வொரு உளியின் அடியும் கல்லுக்கு வலியாக இருந்தாலும் அந்த வலி இல்லாமல் இந்த அழகு வெளிப்படாது. பாருங்க, புத்தி சொல்லி திருத்தப்பட்டால் ஒரு வலி உண்டாகும், புத்தி சொல்லும் பொழுது, கடிந்து கொள்ளும் பொழுது ஒரு வலி உண்டாகும், ஒரு வேதனை உண்டாகும். ஆனா அதை நீங்க தாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய தலைமுறைகள் வரைக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் கடந்து செல்லும். பல தலைமுறைகள் தாண்டி அந்த ஆசீர்வாதங்கள் கடந்து செல்லும். திருத்தப்படும் பொழுது, கடிந்து கொள்ளும் பொழுது, ஒளியை வச்சு அடிக்கும் போது வலிக்கதான் செய்யும், வலி இருக்கிற மாதிரி தான் செய்யும். ஆனா தலைமுறைகளை தாண்டி பேசப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.